புதுவையில் ரவுடி தெஸ்தான் உறவினரை மிரட்டி பணம் பறிக்க முயற்சி. மர்டர் மணிகண்டனின் கூட்டாளிகள் 3 கைது. சமஸ்கிருத பெயரில் நடைமுறையில் உள்ள 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் போலீசாரை கண்டித்து சாராய கடை உரிமையாளர்கள் தங்கள் கடைகளின் உரிமத்தை கலால் துணை ஆணையரிடம் சரண்டர் செய்ததால் பரபரப்பு. புதுவையில் ரவுடி தெஸ்தான் உறவினரை மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்த ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளிகள் 3 போலீசார் கைது செய்து 1,70,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் போலீசார் நேற்று முன்தினம் மதியம் ரோந்து சென்றனர். அப்பொழுது உழவர்கரை அரசு பள்ளி அருகே ரவுடி தெஸ்தான் உறவினரான விமல் வீட்டின் அருகே நின்றிருந்த பெண்களிடம் சண்டை இழுத்துக் கொண்டிருந்தாராம். வாலிபர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர். விசாரணையில் தெஸ்தான் உறவினரான விமல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார். சமீபத்தில் உழவர்கரை பள்ளிக்கு பின்புறம் உள்ள இடத்தை விற்று கொடுத்ததில் விமலுக்கு பணம் வந்துள்ளது. அந்த பணத்தில் பங்கு கேட்டு சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டன் மொபைல் போனில் விமலை தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளார். ஆனால் விமல் பணம் தரவில்லை. இதனால் மர்டர் மணிகண்டன் தனது கூட்டாளிகளை விமல் வீட்டிற்கு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியது தெரியவந்தது. பணம் கேட்டு மிரட்டிய மர்டர் மணிகண்டன் மனைவி பத்மாவதியின் உறவினர் நூனாங்குப்பம் பள்ளிக்கூட வீதியை சேர்ந்த 33 வயதாகும் ரஞ்சித் குமார், பூமியான்பேட்டை பாவான நகரை சேர்ந்த 28 வயதாகும் பிரகாஷ்குமார், வானரப்பேட்டை பிரான்ஸ்பா தோப்பை சேர்ந்த 44 வயதாகும் ரவுடி ஜெரால்ட் ஆகியோரை வேல்ராம்பட்டி ஏரிக்கரை அருகே போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஒரு ஸ்கூட்டர், தினசரி மாமூல் வசூல் பணம் 1,70,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் சிறையில் உள்ள கைதி பெருமாள் ராஜா உள்ளிட்ட கைதிகள் அவர்களின் பெயர்களில் கவர்னர், முதல்வர் உள்ளிட்டோருக்கு எழுதிய 20 கடிதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சாரத்தில் நடைபெற்றது. பேச்சுரிமை எழுத்திறமைக்கு எதிராக சமஸ்கிருத பெயரில் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், 3 புதிய சட்டங்களையும் புதுச்சேரியில் அமல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் ஜீவா சிலை அருகே நடைபெற்றது. நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து வழக்கறிஞர் மோகன் கூறும்பொழுது, நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக சமஸ்கிருத மொழியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 3 புதிய சட்டங்கள் பேச்சுரிமைக்கு எதிரானது. இதனை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அனைத்து சாராய வியாபாரிகளையும் அழைத்து குண்டர் சட்டத்தில் கைது செய்வோம் என போலீசார் மிரட்டுவதாக கூறி சாராய கடை உரிமையாளர்கள் தங்கள் கடைகளின் உரிமத்தை கலால்துறை ஆணையரிடம் சரண்டர் செய்ததால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மேற்கு எஸ்பி அலுவலகத்தில் சாராய கடை உரிமையாளர்கள் ஆலோசனை கூட்டம் முன்தினம் நடைபெற்றது. எஸ்பி வம்சதர் ரெட்டி தலைமை தாங்கினார். மேற்கு சரகத்திற்குட்பட்ட சாராய கடை உரிமையாளர்கள் பங்கேற்றனர். உரிமையாளர்கள் அமர இருக்கை ஏற்பாடு செய்யப்படவில்லை. நிற்க வைத்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அளவிற்கு அதிகமாக சாராயம் விற்றாலும், இரவு 10 மணியை தாண்டி விற்பனை நடந்தாலும் தமிழகத்திற்கு யாரேனும் சாராயம் கடத்தி சென்று அங்கு வழக்கில் சிக்கினால் அவர்களுக்கு சாராயம் விற்ற கடை உரிமையாளர் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்வோம் என எச்சரித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த சாராய கடை உரிமையாளர்கள் நேற்று கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸை சந்தித்தனர். அப்பொழுது அரசு நடத்தும் ஏலத்தில் பங்கேற்று பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அடமானம் வைத்து முதலீடு செய்து அரசின் விதிமுறைப்படி சாராய விற்பனை செய்கிறோம். ஆனால் போலீசார் தங்களை குற்றவாளிகள் போல் நடத்துவதை கண்டித்து சாராய கடை லைசன்ஸ்களை சரண்டர் செய்வதாக கடிதம் வழங்கினர். கற்பக விநாயகர் கள்ளுக்கடை சாராய கடை உரிமையாளர் சங்கத்தினர் கூறுகையில், கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து பலர் உயிரிழந்தனர். அதற்கும் புதுச்சேரியில் அரசு சார்பில் சாராயம் கள்ளுக்கடை நடத்துவோருக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை. அரசு வழங்கும் சாராயம் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் பாக்கெட் சாராயம் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. தமிழகத்திற்கு சாராயம் கடத்துவோர் மீது நடவடிக்கை எடுப்பதை தடுக்கவில்லை. ஆனால் அனைத்து சாராய வியாபாரிகளையும் அழைத்து குண்டர் சட்டத்தில் கைது செய்வோம் என போலீசார் மிரட்டுகின்றனர். இதனால் சாராய கடைகளை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதையே சாராய கடை லைசன்ஸ்களை சரண்டர் செய்கிறோம் என கூறியுள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடலில் அலகு குத்தியும் கார், வேன், லாரி, பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
செடல் உற்சவம் மற்றும் தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடலில் அலகு குத்தியும் கார், வேன், லாரி, பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களை அலகு குத்தி இழுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கோவிலின் செடல் திருவிழாவையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து சென்றனர். செடல் திருவிழாவையொட்டி ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரி புசி வீதியில் பேனர்கள் வைத்தவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ளது. ஆனால் தடையை மீறி பேனர் வைப்பவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் அளிக்கும் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி வடக்கு மாவட்ட சப் கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் நேற்று முன்தினம் தனது எல்லைக்குட்பட்ட நகர பகுதியில் ரோந்து சென்றார். அப்பொழுது தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பிறந்த நாளையொட்டி புஸ்ஸி வீதி முழுவதும் வரிசையாக பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. பேனர்கள் குறித்த புகைப்படத்துடன் சப் கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் உதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் புதுச்சேரி திறந்தவெளி அழகு சீர்கெடுத்தல் பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி துணை சபாநாயகர் ராஜவேலுவின் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ராஜவேலுவின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் அபிஷேக ஆராதனை நடைபெற்று தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த தங்கத்தேரை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ராஜவேலுவுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஏரிப்பாக்கம் விஜய் சேது சிறப்பாக செய்திருந்தார். அனிச்சங்குப்பம் ஊத்துக்காட்டம்மன் ஆலய செடல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி மற்றும் பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுவை அருகில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் கீழ்புத்துப்பட்டு மதுரா அனிச்சங்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஊத்துக்காட்டம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் 21ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வைக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இந்த செடல் உற்சவத்தில் அனிச்சங்குப்பம் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்தும் அலகு குத்தி கொண்டு கார், வேன், ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இது பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அனிச்சங்குப்பம் கிராம பஞ்சாயத்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். திருநள்ளாறு தர்பார்மன் ஈஸ்வரர் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியல் மூலம் காணிக்கை செலுத்தும் திட்டம் துவங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரன் ஈஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்திற்கு சனிக்கிழமைகள் தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கூட்டம் காரணமாக பக்தர்கள் காணிக்கை செலுத்த முடியாத சூழல் இருந்து வந்த நிலையில் காணிக்கையை டிஜிட்டல் வழியில் செலுத்தும் வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியல் இன்று திறக்கப்பட்டது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முதன்மை மண்டல மேலாளர் ராகேஷ் வழிகாட்டுதலின்படி பக்தர்களின் வசதிக்காக உண்டியலை கணேசன் மற்றும் கோவில் செயல் அலுவலர் அருணகிரிநாதன் திறந்து வைத்து பொதுமக்கள் உபயோகத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்களும் வங்கி அலுவலர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள், பணியாளர்களும் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக வங்கி ஊழியர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் QR கோடை ஸ்கேன் செய்து உண்டியல் மூலம் காணிக்கை செலுத்தினர். அருள்மிகு ஸ்ரீ வேத விநாயகர் முக்கூடல் சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலய ஆழித்திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுவை சுப்பையா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேத விநாயகர் முக்கூடல் சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலய 2024ஆம் ஆண்டு ஆடி திருவிழா கடந்த புதன்கிழமை முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு பொங்கல் வைத்து காப்பு கட்டி கரக ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பாக விருந்தினராக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.
இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் தலைவர் பிரபாகரன், துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன், செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் கோபி, மக்கள் தொடர்பாளர் மன்னோகன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய வீடு கட்டுபவர்களுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் கட்ட தவணை தொகை பெறும் ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக முதல் தவணை தொகையாக 1,20,000 ரூபாய் விகிதம், 42 பயனாளிகளுக்கு 50,40,000 ரூபாய் நிதி உதவி தொகைக்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் முதல் தவணை தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி சுந்தர்ராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் அனில்குமார், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, கலை இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற பேரவைத் தலைவர் அங்காளன், ஆதி திராவிட அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வாழைக்குளம் ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உட்பட திரளான பக்தர்கள் தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. அதைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் வீதி உலாவும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று காலை திருத்தேர் பவனி நடைபெற்று தொடர்ச்சியாக தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் புதுவை பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாள் விழாவில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் வழக்கமாக உற்சாகத்துடன் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா துவக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவியும் புதுவை அபிநய தாரகையும் புதுவை கூட்டுறவுத்துறை உதவியாளருமான புனிதா கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் குறித்த பேச்சு போட்டிக்கு நடுவராக தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி சிறப்பித்தார். தொடர்ந்து முதுநிலை பள்ளிகள் ரெஜிஸ் வெள்ளிவிழா கட்டட வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் இளைஞர் கழக திலக விருந்தாளரும் இந்திய தபால் துறை உதவியாளருமான வசந்த்குமார் கலந்து கொண்டு காமராஜர் குறித்த கவியரங்கத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி கவியரங்கத்தில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் 2022-24 கல்வியாண்டுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த 19 மாணவ மாணவிகளுக்கு மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மாணவர் தினம் குறித்து சிறப்புரையாற்றினார். மாணவி நிவேதிதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, மாணவி குருப்பிரியா மாணவர் தின உறுதிமொழி ஏற்க, மாணவி அபிநயஸ்ரீ வரவேற்புரை வழங்க மாணவர் அரவிந்தன் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை பகுதியில் தடை செய்யப்பட்ட நெகிழி பைகளை விற்பனை செய்த நபரிடம் 42 கிலோ நெகிழி பைகளை நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்கள் விற்பனை மற்றும் விநியோகம் செய்யும் கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் உத்தரவின் பேரில் சுகாதார ஆய்வாளர் மற்றும் ஊழியர்கள் அடங்கிய குழுவினர் லாஸ்பேட்டை உழவர் சந்தை மார்க்கெட் பகுதியில் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது ஆட்டோ வாகனத்தில் கடைக்கு தடை செய்யப்பட்ட நெகிழி பைகளை விற்பனை செய்த நபரிடமிருந்து 42 கிலோ நெகிழி பைகளை பறிமுதல் செய்து 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஜூலை மாதம் இதுவரை மட்டுமே 30,550 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆணையர் சுரேஷ்ராஜ், இதுபோன்ற நெகிழி பைகளை வாகனங்களில் வைத்து விற்பனை செய்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பொதுமக்கள் கடைக்கு செல்லும் பொழுது துணிப்பைகள் மற்றும் பாத்திரம் எடுத்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் இந்த ஆண்டு தீபாவளிக்கு தற்காலிக பட்டாசு கடை வைக்க விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
புதுவை மற்றும் ஏனாம் பகுதிகளில் தற்காலிக பட்டாசு கடை வைக்க விருப்பம் உள்ளவர்கள் பேட்டையன்சத்திரம் வழுதாவூர் சாலைகள் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் அலுவலக நேரங்களில் விண்ணப்பிக்கலாம். புகைப்படத்துடன் கூடிய பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்துடன் பட்டாசு விற்பனை செய்ய போகும் இடத்தின் வரைபடம் மற்றும் வரைபடத்தில் கடைகள் பட்டாசு வைத்துக் கொள்ளும் அளவு, கடைக்கு செல்வதற்குரிய வழி, சுற்றியுள்ள சாலைகள், கடையை சுற்றி 15 மீட்டர் சுற்றளவில் உள்ள மற்ற கடைகள் பற்றி குறிப்பிட வேண்டும். இத்திட்டத்தின் உரிமை தொடர்பான பத்திரங்கள் மற்றும் சொந்த இடமாக கடையாக இருப்பின் அதற்கு உண்டான பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், வாடகை இடமாக கடையாக இருப்பின் வாடகை பத்திரம், பட்டாசு கடை வைக்க உரிமையாளரின் ஆட்சேபனை இல்லை என்ற நோட்டரி பத்திரம், மின் ரசீது, தண்ணீர் ரசீது, முகவரி மற்றும் அடையாள சான்றுகள் ஆகிய ஆவணங்களின் நகல்கள் 3 பிரதிகள், விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஆகியவை விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே இந்த ஆண்டு தீபாவளிக்காக பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளியையொட்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பொங்கல் வைத்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை அண்ணா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி மற்றும் மீனாட்சி அம்பிகா சமேத சோமசுந்தரேஸ்வரர் ஆலய 25ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனையையொட்டி முப்பெரும் விழா நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நேற்று ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பொங்கல் வைத்து சாகை வார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். வரும் ஞாயிற்றுக்கிழமை 10 கால பூஜை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர்கள், ஆலய நிர்வாக குழுவினர், அண்ணா நகர் நகரவாசிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்து தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவியருக்கு ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை பாரதி வீதியில் அமைந்துள்ள புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை அலுவலகத்தில் இந்த கல்வியாண்டில் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்து தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவியருக்கு புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்ச்சி பாரதி வீதியில் உள்ள பேரவையின் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாணவ மாணவியருக்கு சால்வை அணிவிக்கப்பட்ட கேடயம், நட்ராஞ்சுதர் மற்றும் ரொக்க பணமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் பேரவையின் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் ரத்னகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணைய செயலாளர் LIC சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம், பரமேஸ்வரி, வெற்றிவேல், தரணி தேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைகூவலை ஏற்று புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் உதயஞ்சாலை அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ரவிச்சந்திரன் தலைமை தாங்க நிர்வாகிகள் பிரேமதாசன், ராமகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், ஆனந்த கணபதி, சிவஞானம், ஞானசேகர், முனுசாமி, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 8வது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், கொரோனாவை காரணம் காட்டி முடக்கி வைத்துள்ள TATRஐ உடனடியாக வழங்க வேண்டும், மத்திய மாநில அரசுகளில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் திருவள்ளுவர் நகரில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ சக்தீஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் திருவள்ளுவர் நகர பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி ஈஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலை ஆலயத்தில் பால்குட ஊர்வலமும் அபிஷேகமும் நடைபெற்றது. மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. அம்மனுக்கு சாகை வார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றதை தொடர்ந்து மாலை அம்மனுக்கு பொங்கலிட்டு படைத்து சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். வில்லியனூர் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய மண்டல பூஜை நிறைவு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அனந்தம்மாள் சத்திரம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த ஜூன் மாதம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்று வந்தது. இதன் நிறைவு விழா இன்று காலை நடைபெற்றது.
இதில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமத்துடன் துவங்கி வேத பாராயணம் செய்து கடன் புறப்பாட்டுடன் மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து திமுக ஆன்மீக குழுவினரின் சுந்தரர் தேவாரம் வரலாற்று முறைப்பதத்தினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா வெளியிட்டு பக்தர்களுக்கு வழங்கினார். நூனாங்குப்பத்தில் வன்னியர் சங்க ஆண்டு விழாவை முன்னிட்டு கொடியேற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. வன்னியர் சங்கத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டு நூனாங்குப்பம் படகு குழாம் எதிரே உள்ள பகுதியில் வன்னியர் சங்க கொடியேற்றும் நிகழ்ச்சி காலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில வன்னியர் சங்க செயலாளர் முருகன் தலைமை தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மாநில துணை அமைப்பாளர் வடிவேல், மாநில வன்னியர் சமூக முன்னாள் தலைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேகர், மாநில மண்டல முன்னாள் செயலாளர் சிவராமன், வன்னியர் சங்க மாநில பொருளாளர் பாண்டியராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் பாண்டரங்கன், பசுமை தாயகம் செயலாளர் ராஜாராமன், தொழிற்சங்க செயலாளர் பாண்டித்துரை, கதிர்காமம் தொகுதி செயலாளர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ARR நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ARR நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் அபுபக்கர் சித்திக் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் மாவட்ட தொண்டரணி செயலாளர் அகமது உசேன் மற்றும் கிளை செயலாளர் தலைவர் பாரூக், கிளை செயலாளர் உமர் சிராஜுதீன் மற்றும் பொருளாளர் தாஹிதீன், துணைத் தலைவர் நஹ்மல் அல்ஹம், துணை செயலாளர் பாட்ஷா, மருத்துவர் அணி செயலாளர் ஃபரித் கான், மாணவர் அணி செயலாளர் ஃபாசில், தொண்டரணி செயலாளர் ஜான் பாஷா, வர்த்தகர் அணி செயலாளர் அகமது அலி ஆகியோர் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துக் கூறினர். உருவையாறு அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் உருவையாறு கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றுதல் விழா கடந்த 11ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி மின்னலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் தினந்தோறும் உற்சவ தினங்களில் காலை 9 மணி முதல் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. நேற்று 9ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற செடல் திருவிழாவில் பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டு கார் இழுத்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மின்னலங்காரத்துடன் சுவாமி வீதி விழாவும் தேர் வீதி விழாவும் நடைபெற்றது. முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6780 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 93 ரூபாய். புதுவையில் ரவுடி தெஸ்தான் உறவினரை மிரட்டி பணம் பறிக்க முயற்சி, மர்டர் மணிகண்டனின் கூட்டாளிகள் 3 கைது. சமஸ்கிருத பெயரில் நடைமுறையில் உள்ள 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் போலீசாரை கண்டித்து சாராய கடை உரிமையாளர்கள் தங்கள் கடைகளின் உரிமத்தை கலால் துணை ஆணையரிடம் சரண்டர் செய்ததால் பரபரப்பு. பொதுமக்கள் கடைக்கு செல்லும் பொழுது துணிப்பைகள் மற்றும் பாத்திரம் எடுத்து சென்று நெகிழி பைகளை தவிர்க்க வேண்டும், நகராட்சி ஆணையர் அறிவுறுத்தல். வருகின்ற தீபாவளிக்கு தற்காலிக பட்டாசு கடை வைக்க விரும்புவோர் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம், கலெக்டர் குலோத்துங்கன் தகவல்.